திருப்பாவை 11ஆம் பாசுரம். கற்றுக் கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளடிச் சென்று செருகச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதாராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்தனன் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றற்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவார். இப்பாசுரத்தினுடைய அழகிய பொருளை பார்க்கலாம். கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால்லாம் கறப்பவனாகவும் தங்களை பகையுத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மை உடையவனும் மாசு மறுவற்றவனும் ஆகிய கோபாலன தழுவ துடித்து கொண்டிருக்கக்கூடிய பொற்கொடியே புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்கொள் உடைய மயில் போன்றவளே, நம் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோழிமாரும் உன் வீட்டு வாசல்ல வந்து கூடிட்டோம். அவங்க மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாக காப்பவளே, இதையெல்லாம் கேட்டும் அசையாம பேசாம தூங்கிட்டே இருக்கியே, அர்த்தமற்ற இந்த தூக்கத்தினால உனக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது? மேலும் நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது, தோழியோ எழுந்து வந்த பாடே காணும். நாம இருந்தால் என்ன செய்வோம்? அவளை விட்டுட்டு நாம் குளிக்கிறதுக்கு போயிட்டுருப்போம். ஆனால் பக்தி நெறிக்கு அது அழகில்ல. மற்றவங்களை விட்டுட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயற்சி பண்ணால் அது நடக்காத ஒன்று. எல்லோருமா சேர்ந்து இறைவனை நாடணும், அவன் புகழ பேசணும். அப்போதுதான் அவன் அருள் நமக்கு கிடைக்கும். இதனால தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது என்று கூறுகின்றார் ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிவிஆர்.